சூப்பரா இருந்துச்சு படம். சத்தியமா சத்தியமா சூப்பரா ஏத்த மாதிரி இருக்கும். செம்மையா அதுக்கு மேலே இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. வந்தா என்ஜாய் பண்ணலாம், சிரிக்கலாம். எந்த இடத்துலயும் லாக் அடிக்கிற மாதிரி இல்ல, எல்லா இடத்துலயும் சூப்பரா இருக்கு. வந்து பார்க்கலாம். சில பேர் எங்களோட கமெண்ட்ஸ் வந்து லாக் அடிக்காது, சில பேருக்கு லாக் அடிக்கலாம், அது அவங்களோட ஒப்பீனியன் தான். சூப்பரா இருக்கு, வந்து படம் பார்க்கலாம். நல்ல டான் மாதிரிலாம் இல்ல ப்ரோ, சத்தியமா அது இல்ல. அது விஜய் சித்து விளாக்ஸ்ல அந்த கன்ஃபியூஷன் சொல்லியிருப்பாங்கல்ல, என்டர்டைன்மெண்டா பண்ணுவோம், அதுல கன்ஃபியூஷனா இருக்கலாம். ஆனா டான் மாதிரி இல்ல, சூப்பரா அவங்க தான் சூப்பரா ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா ஆட் பண்ண மாதிரி விளாக்ல எப்படி பார்த்திருப்பீங்க, அவங்க அதே மாதிரி நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. ஆக்டிங் மாதிரி தெரியல, சூப்பரா ரொம்ப நல்லா நிறைய வரணும், கண்டிப்பா வரணும். நல்லா பண்ணுவார் தான் எனக்கு. இதுவே நாங்க எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் வந்தோம். சூப்பரா பண்ணிருக்க, கருத்து லாஸ்ட்ல நல்லா கருத்தா என்டர்டைன்மெண்டா, மியூசிக்கெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அவரும் நல்லா கருத்தா பாடியிருக்காரு, சூப்பரா இருந்துச்சு. அந்த சீன் கருத்து நல்லா இருந்துச்சு. சிறப்பாக தான் ப்ரோ இருந்துச்சு, பெர்ஃபெக்டா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏதாவது கேள்வி கேளுங்க அப்போ. படம் அதான் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்ல காமெடி, ஃபைட்டு, அதுக்கப்புறம் லவ் ஆக்ஷன் ட்ராமா எல்லாமே இருக்கும். அதனால காமெடின்னு தாண்டி அதோடைய ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. அதுல வந்து நீங்க காமெடி, சென்டிமெண்ட், ஒரு சில சஸ்பென்ஸ், இந்த மாதிரி சர்ப்ரைஸான எலிமெண்ட்ஸ் நிறைய நீங்க எதிர்பார்க்கலாம். சிறப்பா, ஏன்னா படத்துல பிரதீப்போட சேர்த்து டோட்டலா 4 டேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அதனால வந்து அஸ்வன் மாரிமுத்து கேமியோ பண்ணாலும் 5 டேரக்டர் நடிச்சிருக்காங்க. அதனால எல்லாருமே நல்லா பண்ணாங்க. மிஷ்கின் சாருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் நல்லா ரெஜிஸ்டரான கதாபாத்திரமா இருந்துச்சு. கம்பேரிங் டு KS ரவிக்குமார், கௌதம் வாசுதேவன், அவங்களோட அனுபமாவோட கேரக்டர் நல்ல கேரக்டர், உண்மையில நல்லா ரெஜிஸ்டரான கேரக்டர். அந்த இது மியூசிக் லியோன் ஜேம்ஸ் மியூசிக் வந்து ஓமே கடவுளுக்கு சிறப்பாக கொடுத்திருந்தாரு. இதுலயும் நல்ல மியூசிக் தான். ஆனா இருந்தாலும் படத்துடைய கதை வந்து நம்ம கூட கனெக்ட் ஆனதுனால லவ் டுடே வந்த மாதிரி அப்ப அந்த லவ் டுடேல பாட்டெல்லாம் நம்ம கூட கனெக்ட் ஆச்சு. பாத்தீங்களா, நம்ம கொண்டாடினோம், தியேட்டர்ல எல்லாமே கொண்டாடினோம். அந்த மாமா கூட்டி வந்த BGM ஆகட்டும் எல்லாமே, அது இதுல மிஸ்ஸிங். அந்த மாதிரி ஒரு இது மிஸ்ஸிங், இதுல மிஸ்ஸிங் எலிமெண்ட் இருக்கு. அது மிஸ்ஸிங் ஆனாலுமே ரைட்டிங், திரைக்கதையில நல்லா பண்ணிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இல்ல பாக்கலாம், ஃபேமிலியோட பாக்கலாம். நல்ல மோட்டிவேஷனான ஸ்டோரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. புரியல, செம்மையா இருந்துச்சு, வேற லெவலா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. அனுபமா, பிரதீப், அதுக்கப்புறம் பிரின்சிபலோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமா, அவங்க கூட செம்மையா பண்ணாங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. புரியல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமா, ரொம்பவே ஹைப்பா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் சீன் கூட செமையா இருந்துச்சு. ஆக்டிங்ல வேற லெவல். இப்போ அடுத்து சிம்பு படம் பண்ண போறாரு அஸ்வந்த், அந்த படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியல, ஆனா நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கு. பிரதீப்போட இந்த படத்தை பாக்கும்போது அவர் நல்லா பண்ணாரு. லவ் டுடேலயே எல்லாரும் அவங்க அவ்வளவு ஹைப் ஆனாங்க. பட் தான் அந்த மூவி கூட இதே மாதிரி டிராகன் கூட செமையா இருந்துச்சு. படம் ரிலீஸ் பண்ண டான் மாதிரி தான் இருக்கு ட்ரைலர். டான் மாதிரி இருக்கா டிஃபரண்ட் லைட்டா? ஏன்னா அதுல கூட காலேஜ் ஸ்டோரிஸ், இதுல கூட காலேஜ் ஸ்டோரிஸ், அதனால கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஸ்டோரி ஃபுல் டிஃபரெண்ட் தான், ஆனா செமையா இருந்துச்சு. படத்தோட ட்ரைலர் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா லவ் டுடே மாதிரி தான் இருக்கு. சோ அந்த படம் அப்படினா இருக்கா? இல்ல, லவ் டுடே வந்து டிஃபரெண்ட், இது டிஃபரெண்ட். பிரேக்கப் சாங் வந்து பிரேக்கப் சாங் அது வேற லெவலா இருந்துச்சு. சாங் பண்ணிருக்காங்க, அது பிரேக்கப் சாங் அப்படின்றது லூஸ் பண்ணி அப்படின்றது சமைச்சாச்சு. அந்த இதுமே ஒரு கொஞ்சம் ஹிட் ஆயிட்டு இருக்கு. இந்த சாங் கண்டிப்பா ஹிட் ஆகும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த சாங். அது தியேட்டர்ல கேக்குறப்ப அந்த வைப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வேற லெவலா இருந்துச்சு. எல்லாமே ஆமா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. எல்லாரோட ரோலும் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது, மேட்ச் ஆகுது. சோ 100 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா பாக்கலாம், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அவங்களோட காம்போவும் நல்லா இருக்குன்னா சூப்பரா இருக்கு.